ஹாய், நான் ஆகாஷ் விஜய். வெல்கம் பேக் டு அவர் சேனல். 20 டேஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? சினிமாட்டோகிராஃபி சீரிஸ் பண்ணலாமா? இல்லை ஆக்டிங் ரிலேட்டடாக பேசலாமா? ரைட்டிங் ரிலேட்டடாக பேசலாமான்னு யோசிக்கும் போது நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து ரைட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரைட்டிங் ரிலேட்டடாக போனால் ஒரு நல்ல ரீச் இருக்கும் அப்படின்றத நம்பி நான் வந்து ஹவு டு ரைட் அ வெப் சீரிஸ் அப்படின்னு இந்த டாபிக் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வெப் சீரிஸ்க்காக வந்து என்ன நம்ம டிஃப்ரெண்ட்டாக எழுதணும், மூவிஸ்க்கு எழுதுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்னென்ன பாயிண்ட்லாம் மைண்டில் வச்சுக்கணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி மாதிரியான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து வெப் சீரிஸ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவிக்கு எழுதுகிற மாதிரி நம்ம வந்து ஒரு வெப் சீரிஸ்க்கு எழுதக்கூடாது. ஏன்னா அது வேறு ஒரு மீடியம், இது வேறு ஒரு மீடியம் அப்படின்றதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளியராக இருக்கணும். என்கிட்ட வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, அது ஃபீச்சர் ஃபிலிம்காக நான் பண்ண ஸ்டோரி. ஆனால் அந்த ஸ்டோரி வந்து ஒரு 5 ஹவருக்கு போகுது. ஸோ நான் அதை வந்து ஒரு 20 மினிட்ஸாக வந்து பிரேக் பண்ணி ஒரு 15 எபிசோட்ஸாக வந்து நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது அப்படி ஒர்க் ஆகாது, அதை அப்படி பண்ண முடியாது. இதுக்குன்னு தனியாக வேறு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சு இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு மூவிக்கு எழுதுகிற மாதிரி வந்து எழுத முடியாது. சரி, ஓகேடா, ஏன் வந்து மூவிக்கு எழுதுகிற மாதிரி எழுத முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கும் நான் சில ரீசன்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாமே நான் வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வெப் சீரிஸ் எழுதும்போது என்னென்ன பாயிண்ட்லாம் மைண்டில் வச்சுக்கணும் நான் சொல்லும்போது உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட்டு ஒரு வெப் சீரிஸ் எழுதும்போது நம்மளால் நிறைய கேரக்டர்ஸை வச்சு நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ண முடியாது. லிமிட்டடான கேரக்டர்ஸை வச்சு லிமிட்டடான ஸ்பேஸ்க்குள்ளே லிமிட்டடான வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களாக காமிச்சா பெட்டரான ஒரு ரிசப்ஷன் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஏன்னா கம்மியான கேரக்டர்ஸை வைக்கும்போது ஆடியன்ஸால் எல்லா கேரக்டர்ஸ் கூடயும் நல்லா கனெக்ட் ஆக முடியும். நான் மினிமம் அப்படின்னு சொல்கிறது 5 to 7 கேரக்டர்ஸ் வந்து ஒரு மெயினாக ஃபஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய ஒரு 5 to 7 கேரக்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட் லைனில் பேசிக்காக அவங்க தான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். அதை தாண்டி நிறைய கேரக்டர் வந்து போகுது அப்படின்னும் போது ஆடியன்ஸால் எல்லார் கூடயுமே வந்து கனெக்ட் ஆக முடியாது. அந்த ஃபீல் வந்து மிஸ் ஆகிடும். நீங்கள் வந்து ஹிட்டான நிறைய வெப்சீரிஸ் எடுத்து யோசித்து பார்த்தாலுமே அதில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, லிமிட்டாக தான் இருப்பாங்க. 1-2 எக்ஸப்ஷனல், அதை பற்றி நம்ம பேச வேணாம். பட் ஜென்ரலாக இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா அப்படிதான். ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேட். 2 கேரக்டர், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 3-4 கேரக்டர் அப்படின்ற மாதிரி அதை வச்சே வந்து ரொம்ப சூப்பராக வந்து அதை ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் ஆர்க்கு, அந்த ப்ரொக்ரெஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 கேரக்டர், அவங்கள சுற்றி தான் வந்து அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வந்த உடனே நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட கேரக்டர்ஸை லிமிட்டடாக வச்சு ஒரு லிமிட்டடான ஸ்பேஸ், அதாவது ஒரு லிமிட்டடான வேர்ல்டுக்குள்ளே அந்த கேரக்டர்ஸ் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்றத தான் நம்ம காட்ட போகிறோம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் திங், நம்ம ஒரு படத்துக்குன்னு எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் கான்ஃப்ளிக்ட் வச்சுருப்போம். அந்த கான்ஃப்ளிக்ட்லேருந்து எப்படி ஓவர் கம் ஆகி வராங்க அப்படின்ற அந்த ஜேர்னி தான் வந்து நம்ம படம் ஃபுல்லாகவே வந்து காட்ட ட்ரை பண்ணுவோம். ஆனால் நம்மளால் வந்து ஒரு வெப் சீரிஸில் ஒரே ஒரு சிங்கிள் கான்ஃப்ளிக்டை வச்சுக்கிட்டு பல எபிசோடை வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஒரு எபிசோடுக்குமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கணும். அது ஒரு சின்ன கான்ஃப்ளிக்டாக இருந்தாலுமே பரவாயில்ல, பட் சின்னதாக எதனா ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக ஒரே ஒரு கான்ஃப்ளிக்ட் தான், அதை நோக்கி தான் வந்து இந்த மொத்த வெப் சீரிஸுமே நவுறுது அப்படின்னும் போது ரொம்ப லேகாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வெப் சீரிஸுமே ஒரு எபிசோடுமே அது 10 நிமிஷம் இருந்தாலுமே சரி, அதுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் வச்சு அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படின்ற அந்த ஆர்க் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். அடுத்தடுத்த எபிசோடு வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் அந்த ஓவரால் ஸ்டோரி லைன்லேருந்து மிஸ் ஆகாமல் அதையும் மைண்டில் வச்சு குட்டி கான்ஃப்ளிக்ஸ் வந்து அழகாக க்ரியேட் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப் சீரிஸில் ஒன்று பார்த்தீங்கன்னா லிட்டில் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பயங்கர பாப்புலரான ஒரு வெப் சீரிஸ்லாம் கிடையாது. ஹிந்தியில் வந்து லிட்டில் திங்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு கப்பலுக்குள்ளே நடக்கிற ஒரு லிவ்விங்கில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்குள்ளே நடக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள், அவங்களோட லவ் எப்படி போகுது, ஒரு நாளும் அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இப்படின்ற மாதிரியான விஷயங்களாக தான் வந்து அந்த சீரிஸ் இருக்கும். அதில் நம்மளால் வந்து அதிகபட்சமாக வந்து கனெக்டும் பண்ண முடியும். அதில் எப்படி அவங்க பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு எபிசோடும் ஒரு டே மாதிரி பண்ணுவாங்க. இப்போ சாட்டர்டே வந்து அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, சாட்டர்டே நைட் வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு எபிசோடாக இருக்கும். சண்டே வந்து அவுட்டிங் போனால் அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு எபிசோடாகவும், மண்டே வந்து அவங்க ஆஃபீஸுக்கு போனாங்கன்னா எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு எபிசோடாகவும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளால் பியூட்டிஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். பார்க்கவே வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிரேக்கிங் பேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு ஸ்டோரி இருந்தாலுமே ஒரு எபிசோட்லேயுமே குட்டியாக ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட்டை மைண்டில் வச்சுருந்தாலுமே ஒரு எபிசோட்லேயும் அந்த குட்டியான கான்ஃப்ளிக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு எபிசோட்லேருந்து இன்னொரு எபிசோடுக்கு ஆடியன்ஸை வந்து கடத்தி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு எபிசோடுக்குமே ஒரு லிங்கேஜ் இருக்கணும். ஒரு எபிசோட் முடியும் போது அடுத்த எபிசோடை பார்க்கறதுக்கான ஒரு ஸ்பார்க்
வந்து கிரியேட் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான மைனரான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், ஓவராலாக வந்து ஒரு தீம் இருக்கணும். அந்த தீமை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கேரக்டர்ஸ் இவால்வ் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி கேரக்டர் ஆர்க் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒரே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ட்ராவல் ஆகிடுச்சுன்னா பார்க்க வந்து உண்மையிலேயே ரொம்ப போர் அடிச்சிடும். இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணும் அப்படின்றது நமக்கு ஈஸியாக வந்து தெரிய வந்துடும். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு கேரக்டர் ஆர்க் கொடுக்கும்போது அந்த ஆர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக ப்ரொக்ரெஷனாக போயிட்டே இருக்கும்போது வந்து பார்க்கவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆடியன்ஸால் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, நம்ம ஒரு படங்களில் சொல்ல முடியாத விஷயத்த நம்மளால் வந்து வெப் சீரிஸில் வந்து சொல்ல முடியும். ஏன்னா படங்களில் தியேட்டரில் ஒரு 1000 பேர் கூட உட்காந்து பார்க்கும்போது ஏற்றுக்க முடியாத சில விஷயங்கள் நம்ம தனியாக உட்காந்து பார்த்துக்கும் போது நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வெப் சீரிஸ் கூடலாம் வந்து அதிகபட்சமான வயலன்ஸும் அதிகபட்சமான செக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பொதுவாக உட்காந்து அதெல்லாம் பார்த்து ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு தனிப்பட்ட நபராக உட்காந்து பார்த்துக்கும் போது அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியும். நம்ம மனசு வந்து அதெல்லாம் ஒத்துக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் தான் இதுக்குள்ளே வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதுவே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக மாறி எல்லாத்துக்குள்ளேயுமே அன்வான்டாக வந்து சில சீன்ஸ் வைக்கிறதுன்ற மாதிரி வந்து இப்போ அது மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டாக பார்த்த பாவக்கதைகள் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேர் கூட உட்காந்து அந்த படத்தை பார்க்கறதுக்கும் ஒரு தனிப்பட்ட நபர் தனியாக மொபைலில் உட்காந்து அந்த படம் பார்க்குறதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1000 பேரோட சேர்ந்து உட்காந்து பார்க்கும்போது ஒரு லெஸ்பியன் கல்ச்சரை வந்து ஏற்றுக்க முடியாத ஒருத்தரால் தனியாக உட்காந்து பார்க்கும்போது ஓகே அவங்க ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஜாதி பிரச்சனையை வந்து தனிப்பட்ட நபரால் வந்து தனியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும், ரேதர் தென் ஒரு கும்பலாக உட்காந்து தேட்டரில் பார்க்குறத விட. ஸோ அப்படி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெப் சீரிஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு. தேட்டர்னும் போது நம்ம எல்லாருக்குமே வந்து கேட்டர் பண்ணுற மாதிரி படங்கள் பண்ணணும். அதுவும் தமிழ் படங்கள் நம்ம சொல்லவே தேவையில்ல. அட்லீஸ்ட் சொல்கிற மாதிரி வாழை இலை விருந்து தான். ஸ்வீட்டிலேருந்து ஊறுகாயிலேருந்து அப்பளத்துலேருந்து சாம்பார் சாதம் பொரியல்னு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மக்கள் தான் நம்ம மக்கள். அதனால தான் வந்து மெர்சல் பிகில் அந்த மாதிரியான படங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இங்கே வந்து வெப் சீரிஸில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கனாலும் அவங்ககிட்ட உங்களோட ப்ராடக்ட் போய் ரீச் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸை மைண்டில் வச்சு அவங்களால அதிகமாக கனெக்ட் பண்ண முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து வெப் சீரிஸில் கையாண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு பெரிய டீலை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறது, அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறது, இப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் பண்ணணும் இப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய வெப் சீரிஸ் வந்து தனியாக வந்து அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணி அது நல்ல சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா பெரிய கம்பெனிஸ் வாங்குறதும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அடுத்தடுத்த சீசன் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஓவரால் வேர்ல்டில் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் சொன்ன இந்த லிட்டில் திங்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் யூடியூப்பில் வந்த ஒரு சீரிஸ் தான். ஒரு சீசன் யூடியூப்பில் வந்துச்சு, அதுக்கப்புறம் அது ஹிட் ஆனதுக்கப்புறமா அந்த குவாலிட்டி பிடிச்சி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் அவங்களும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கூட சேர்ந்து அவங்களும் வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 சீசன் 3வது சீசன்லாம் வந்து அங்கேயுமே வந்து ஸ்ட்ரீம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பண்ணணும், பிரைமுக்கு பண்ணணும், ஹாட்ஸ்டாருக்கு பண்ணணும் அப்படின்ற மைண்ட்லேயே இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்கள் கண்டென்ட் கிங்காக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் பார்ட்னர்ஸ் வந்து கிடைப்பாங்க அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து அதுக்காக வந்து மண்டையை போட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க. நம்ம அடுத்தடுத்த வேலையை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்க வேண்டியது வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு வெப் சீரிஸ் எழுதும் போது நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். மூவிஸ்க்கு எழுதுறதும் இதுவும் வேறு அப்படின்றதுல நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அது வந்து ஆடியன்ஸால் ரொம்ப அதிகமாக கனெக்ட் பண்ண முடியணும். ஒரு எபிசோட்லேருந்து அடுத்த எபிசோட் பார்க்க வைக்கிறதுக்கு ஓவராலாக ஒரு ஜானரை நம்ம பக்காவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ளே குட்டி குட்டி கான்ஃப்ளிக்ஸை க்ரியேட் பண்ணணும். ஒரு எபிசோடும் வந்து எங்கேஜிங்காக இருக்கணும். ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்படின்ற பாயிண்ட்லாம் அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெப் சீரிஸ்னு வரும்போது நிறைய பேர் வந்து இந்த காமெடி ஜானரை வந்து ஹேண்டில் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான வேர்ல்டு இருந்தாலும் போதும், கம்மியான கேரக்டர்ஸ் இருந்தாலுமே போதும். ஸோ அதுக்குள்ளேயே வச்சு இந்த காமெடியை வந்து ரொம்ப அழகாக ப்ளே பண்ணலாம் அப்படின்றதால நிறைய வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வரக்கூடிய சீரிஸ்லாம் இந்த காமெடியை வச்சு பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். உங்களால் வந்து நல்ல காமெடி கொண்டு வர முடியும் அப்படின்ற பட்சத்தில் கம்மியான கேரக்டர்ஸை ஒரு குட்டி வேர்ல்டுக்குள்ளே சூப்பராக வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு தோணுன பாயிண்ட். இதை தாண்டி உங்களுக்கு வந்து எதனா ஒன்று ஃபீல் ஆச்சு, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் தப்பாக இருக்கும் அப்படின்னு என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வீடியோஸ் போஸ்ட் சொல்லி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபியூச்சரில் நம்ம வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.